உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். போதும் ஆதி, அவளை நீ தண்டிச்சதெல்லாம் போதும். அவகிட்ட எப்பவும் போல இரு. அவளை இதுக்கு மேல கஷ்டப்படுத்தாத. என்னடா இன்னும் யோசிக்கிற? தர்மலிங்க பேச்ச கேட்டு தப்பு பண்ண பாரதியவே இப்படி பார்த்தா, அங்க ஆண்டாள்னு ஒருத்தி அவ அப்ப தப்பை பண்ண மாட்டான்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கான். அவளையெல்லாம் என்ன பண்றது? கரெக்ட் தான். பாரதிக்கு தன்னை தண்டனை கொடுத்தா ஆண்டாளுக்குள்ள ஆயுள் தண்டனை கொடுத்தாலும் பத்தாது. அந்த அளவுக்கு அந்த ஆள் அவளை மாத்தி வச்சிருக்கிறான். ஏய், நீ எனக்கு சொன்ன தண்டனை நானும் உனக்கு சொல்றேன். எத்தனையோ லட்சத்துல நம்ம பூமி ஒரு சின்ன புள்ளி தான். அந்த புள்ளிக்குள்ள இருக்கிற நம்மளாம் எவ்வளவு சின்ன புள்ளியா இருப்போம்னு நினைச்சு பாரு. அப்படிப்பட்ட நம்மளுக்கு இருக்கிறது ஒரு வாழ்க்கடா. அந்த ஒரு வாழ்க்கையாச்சும் நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போலாமே. இங்க பாரு, அது மட்டும் இல்லாம நான் வேண்டாண்ணே, இதுக்கு மேல யாரும் அவர்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கவோ இல்ல புரிஞ்சுக்கவோ அவர் ஒன்னும் எதுவும் புரியாதவர்லாம் இல்ல. அவருக்கு எல்லாமே தெரியும், புரியும். அவ்வளோ இருந்தும் அவர் எப்படி இருக்காருன்னா, நான் பண்ண தப்புக்கு அவர் எனக்கு கொடுத்த தண்டனையா நான் நினைச்சுக்கிறேன். ஆனா அந்த தண்டனைய எனக்கு மட்டும் கொடுக்க சொல்லுங்க. பாவம் தமிழுக்கு கொடுக்க வேண்டாம். அவ ஏற்கனவே ஒரு தடவை அப்பாவை பலி கொடுத்தவ. ஆனா அவளுக்கு அந்த நினைப்பே வராம அப்பாவுக்கு அப்பாவா அம்மாவுக்கு அம்மாவா இருக்கிறது இவருதான். இவரும் அவ கூட பேசாம இருந்தா அவளுக்கு இதயமே நின்றும். அவளால நார்மலாவே இருக்க முடியாது. தயவு செஞ்சு அவளை மட்டும் தண்டிக்க வேண்டான்னு சொல்லுங்க. என்னடா யோசிச்சுட்டு இருக்கிற? பேசுறாங்கல்ல, சொல்லு ஏதாச்சு. தப்பு தாண்டா மாப்பிள்ள. நான் தமிழ்கிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. ஹலோ. ஆமா சார், நான் தான் ஆதி. சாரதா? சாரதா என் அம்மா தான் சார். ஆமா சார், நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என்ன சார் சொல்றீங்க? சார், எந்த இடத்துல சார்? ஓகே சார், நான் வரேன். டேய், என்னாச்சுடா? வண்டி எடு மாப்ள. ஆதி, ஏய் அண்ணா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.